வாங்க. யாருக்கும் பசிக்கவே இல்லையா? சாப்பிடவே இல்ல? சாப்பிடலன்னா உயிரோட எப்படி இருப்பீங்க? உயிரோட இல்லைன்னா அப்புறம் தானாக்கு ஈம சடங்கு எப்படி செய்வீங்க? இங்க பாருங்கம்மா, நான் அவ்வளவு கெட்டவ இல்ல. தனாவோட அஸ்தியை கலக்கிறதுக்கும் திவசம் வைக்கிறதுக்கும் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டேன். உனக்குள்ள இருக்கிற அகங்காரமும் ஆணவமும் மமதையும் அந்த பட்டுதல ராவணனுக்கு கூட இல்ல கலா. உன்னை காப்பாத்த உன்னோட தனா வரலையா பாப்ஜி? ரொம்ப பயந்தாங்குழியா இருக்கானே. என் மகன் ஒண்ணு பயந்தாங்குழி இல்ல, அவன் வருவான். எப்போ எப்போ வருவான் ஆச்சாரமா? உங்களை பார்க்க தானே ஏன் இது வரைக்கும் வரலன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? காரணத்தை நான் சொல்றேன். அவன் உங்க எல்லாரையும் மறந்து போயிட்டான். யாரோ நாட்டிக்காரி கூட அப்படியே செட்டில் ஆயிட்டான். நம்பிக்கை இல்லையா? உங்க யாருக்கும் நம்பிக்கை இல்லைல்ல? தானா உயிரோட இருக்கான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? உயிரோட இருக்கிறப்ப ஏன் வீட்டுக்கு வரல? ஏன்னா உங்க செல்ல பையன் குருடன் ஆயிட்டான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. கூடிய சீக்கிரம் அவனுக்கு மரணத்தை கொடுத்துடலாம். நிச்சயமா நீ நரகத்துக்கு போவ கலா. நரகத்துக்கு போக போறது நான் இல்ல நாச்சியாரமா, உங்களோட செல்ல பையன். அவங்க அப்பனுக்கு துணையா நரகத்துல இருப்பான். நீங்க கத்தி ஒப்பாலி வைக்கிறது நான் கேட்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன்மா. இல்ல மகனே தனா, என்னை விட்டு போகாத அப்படின்னு நீங்க அழத்தான் போறீங்க. ஏன்னா அவன் உங்களை விட்டு போக போறான். நாளைக்கு இந்த பானையில உங்க மகனோட அஸ்தியை சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க தயாரா இருங்க நாச்சியாரமா. அம்மா, அம்மா, அப்படி நான் என்னத்த பாவத்தை பண்ணிட்டேன் பாப்ஜி? என் மகனை அந்த ஆண்டவன் ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிறான்? இங்க பாருமா, ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்படியே இங்க இன்னும் எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருப்ப? எங்க கூட வாமா, வந்து அந்த கூடாரத்துல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்க. வேண்டாமா. எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பமா? நாளைக்கு நீ ஸ்ரீராம் நகருக்கு போகணும் இல்லையா? வா, வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ. இல்லம்மா, அவரை நான் இங்கதான் பாத்திருக்கேன். அவர் எப்ப வேணாலும் இங்க வரலாம். நான் எங்கேயும் வரமாட்டேன், நீங்க போங்க. சரிம்மா, உன் இஷ்டப்படியே நடக்கட்டும். வா. அருகில் இருந்தும் ஏன் இவ்வளவு தூரம்? வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் இருக்கிறோம் நாம் இணைவோமா பிரிவோமா? இதற்கு விட யார் அறிவாரோ? கஷ்டங்களை கடந்தேன், சோகங்களை சகித்துக் கொண்டேன், சோதனைகளை தாண்டி வந்தேன். இனி நாம் இணைவோமா பிரிவோமா?
என்னுள் இருக்கும் மூச்சும் நீதான், உன்னுள் இருக்கும் ஒளியும் நான் தான். உன்னை நான் எவ்வாறு காண்பேன்? அருகில் இருந்தும் ஏன் இவ்வளவு தூரம்? வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் இருக்கிறோம் நாம்? நாம் இணைவோமா பிரிவோமா? இதற்கு விட யார் அறிவாரோ? யாரு? நான் தான். உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், பரிமாறட்டுமா? எனக்கு பசியில, நீ சாப்பிடு. கண்ணுக்கு மருந்து போடட்டுமா? நீ என்ன பண்ற சீமா? நீ உன் மனசுல நினைக்கிறது இனி நடக்காது சீமா. ஏன் அப்படி? நீங்க இன்னும் என்ன மன்னிக்கவே இல்லையா? தப்பு செஞ்சுட்டேன், ஒத்துக்கிறேன். உண்மையான காதலை புரிஞ்சுக்காம பணம் தான் முக்கியம்னு போயிட்டேன். செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நான் வாழ்க்கையில ரொம்ப தூரம் போயிட்டேன். பாதம் மாறி போய் கால்ல சலங்கையை கட்டிக்கிட்டேன். எந்த பணத்துக்காக உங்களை விட்டுட்டு நான் போனேனோ, அந்த பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு காலகட்டத்துல அந்த பணத்தையே நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். தானா நான் செஞ்ச தப்பு என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நான் முழுசா திருந்துட்டேன். பரிகாரம் செஞ்சுக்க அவகாசம் கொடுங்க தானா. என்ன பரிகாரம் பண்ண நினைக்கிற? ஒரு நிமிஷத்துக்கு நான் உன்னை மன்னிச்சதாவே வச்சுக்கலாம். நீ சொல்ற இந்த பரிகாரம் கடந்து போன என்னுடைய காலத்தை திரும்பி கொண்டு வருமா? என் கைகளில் படிஞ்சிருக்கிற ரத்த கரையாதார கழுவ முடியுமா? மறுபடியும் அந்த பழைய தனாவ யார நான் கொன்னு புதைச்சிட்டேனோ அவனை திரும்பி கொடுக்க முடியுமா? வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் மட்டும் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது சீமா. அதுதான் கடந்து போன காலம்.